குட்டார் கூட்டத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்க. அதாவது இதில் வந்து ஒரு 4.8 4800 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. யார் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கும்போது விஜய் பாருக்கு 36%, திவ்யாவுக்கு 32%, கானா வினோத்துக்கு 27%. நெக் டு நெக் போயிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். சரி, அடுத்த ஒரு நீங்களும் வாக்களிக்கணுங்க. ஏன்னா யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது இவங்க 3 பேர் தான் டாப் 3 போகிறாங்க. யார்? வினோத், திவ்யா, விஜய் பாரு. இவங்க 3 பேர் டாப் 3. அதில் யார் கிளாஷ் பண்ணி மேலே போகிறாங்க அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும்போது இங்கே ஒரு மீண்டும் அந்த ட்ரையாங்கிள் பிரச்சனையா, ஸ்டூபிட் வித் கேர்ள் நாட் ஃபார் சில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் போல இருக்கு. அது மட்டும் சொல்லலை, உன்னை பிரியாணின்னு நினச்சா நீ வந்து புளிசாதமாக இருக்கிறியே, இவன் நல்ல விருந்து வைப்பா, அப்படியே கொஞ்சம் பினாயிலையும் கலந்து தெளிச்சு விடுவா, அந்த மாதிரி சில கொஞ்சம் பஞ்சஸ் பேசிகிட்டு இருக்காரு. அதேமாரி நான் வந்து ஹீரோவாக போகணுன்னு நான் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன குறை பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ விஜய் பாருக்கு ஒரு விஷயம், அதுவும் இன்றைக்கி எஃப்ஜே வந்து அவன் ஒரு பக்கம் குழப்புன்னு குழப்பி விட்டான். தன்னை வெறுக்க தொடங்கிட்டானோ கமருதீன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பாவம், அந்த பொண்ணு வந்து பிக் பாஸ் கேமை விட எப்படியாவது கமருதீனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது போல இருக்குது, எனக்கு தோணுது. ஆனால் கமருதீன் வந்து யூஸ் பண்ணிட்டு கைட்டி விட்டுருவாப்புல. யூஸ் பண்ணிட்டா என்னென்னா அவர் இந்த கேமுக்காக யூஸ் பண்ணிட்டு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும், மனோதத்துவம் தெரியும், அதன் மூலமாக நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு உண்மையாக தான் பழகிட்டு இருக்காரு. அதுதான் அவரே சொல்கிறார், ட்ரையாங்கல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து 2 பேர் இப்படி போயிட்டு வராமல் இருந்தது, அதை நான் கைட்டி விட்டு உன் கூட தானே இருக்கிறேன். நான் இப்போ அரோரா கூட போய் பேசுகிறேன்னா ஒன்றும் கிடையாது. இல்லையே, ஸ்டூபிட் கேர்ளுங்கிற, நாட் ஃபார் சில்லுங்கிற, இது எனக்கு ரொம்ப அது யோசிக்கிற மாதிரி இருக்குது. நீ தானே சொன்னேன், ஏதாவது உனக்கு சந்தேகம் வந்தால் என்கிட்ட வந்து கேளுன்னு சொன்னேன், அதனால் நான் கேட்குறேன், நம்ம ஒரு மாதிரி செட் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்னு பாரு வருத்தப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கமருதீன்கிட்ட. கமருதீனை ஏமாற்றி விட்றாதே, அந்த பொண்ணுக்கு டைட்டில் கிடைக்குமா என்னன்னு தெரில, உன்னையாவது கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைக்குது, பார்ப்போம். சரி, என்னங்க ஓட்டு சர மாதிரியா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் விழுது, என்ன விஷயம்? எனக்கு அதை தெரிஞ்சாக்கணுமே. வினோத்தாவது பரவாயில்ல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு கேம் ஆடினால கொஞ்சம் காமெடியாக தெளிச்சுட்டு போயிருந்தார். திவ்யாவுக்கு இந்த ஆதரவு எனக்கு சந்தேகத்தை ஏற்படுது. ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 வாரம் சைலண்ட் மோடில் தான் போயிட்டுருக்குறாங்க. வந்த முதல் வாரம் தான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, விஜய் சேதுபதி ரோஸ்ட்லேருந்து அமைதியாகிட்டாங்க. இப்போ இந்த ஆதரவு திவ்யாவுக்கு வருதுன்னா எனக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புதே. பாருலாம் பார்த்தீங்கன்னா 10 வாரம் நின்று ஆடிட்டு இருக்காங்க, எவ்வளவு ரோஸ்ட்டை தாங்கி அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ரம்யாலாம் ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கே நான் இந்த பிக் பாஸ் விட்டு போகிறேன்னு கிளம்புற ஆள். கனியை வந்து ஒரு விஷயம் அமித் சொன்னார்னே அந்த எபிசோடில் உட்காந்து அழுதாங்க. பாருலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் ஏன் மக்கள் ஆதரவே தெரிவிக்கல? ஏன்னா நிறைய அஜந்தா அவங்க நெகட்டிவ்னு பயங்கரமாக பரப்புறானுங்க. ஏன் அந்த அஜந்தா, அதுவும் அந்த டிஸ்கா சாந்தி பொண்ணா விஜயசாந்தி பொண்ணா, அது திடீர்னு ரிவ்யூவர் ஆகிட்டு அசிங்கமாக பேசுது. அந்த பொண்ணு யாருன்னு நான் பார்த்தா சினிமாவில் அது அசிங்கமாக நடனம் ஆடிட்டு இருந்த பொண்ணு, இது திடீர்னு ரிவ்யூவர். என்ன நடக்குது உலகத்தில்னு புரியலையே. நண்பர்களை பாருங்கள், உண்மையை சொல்லுங்கள்.